இல்ல இங்க கடவுளை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் அதிமுக. அஇஅதிமுக வந்துட்டு கடவுள் எல்லாம் ஏத்துக்கல. அண்ணா சொன்ன ஒரே ஒன்றை குலம் ஒருவன தேவன், அவனா அவனுடைய வேலையை பார்த்துட்டு போறான்னு விட்டாரு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? எம்ஜிஆரே கடவுள் அதை நம்பிக்கையில ப்ரீச் தானே. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன், ப்ரீச் பண்ணாரு எங்கேயாவது? நாம எல்லாம் ஹிந்து. பிராக்டிஸ் பண்ணாரு. ப்ரீச்சிங் தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ நான் கூட ப்ராக்டிஸ் பண்றேங்க, நான் ப்ரீச் பண்றேன்னா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, இதோ பாக்குறீங்களா, அரவிந்தர்ல இருந்து அன்னை எல்லாரோட படமும் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தலைவர் மேதகு பிரபாகரன் படமும் இருக்குது. இங்க பாருங்க என்ன இருக்குது, புத்தகங்கள். சயின்டிபிக்கா இருப்போம். திமுக, அதிமுக, திராவிடர் கழகம் 3 அடையாளமே என்னன்னா சயின்டிபிக் டெம்பரமெண்ட் தான். அறிவியல் பூர்வமான உணர்வு நிலையில தான் பேசுறோம். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொள்கை மாற்றம், கடவுள் தத்துவத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. தனிப்பட்ட மனிதனுடைய அந்த நம்பிக்கைக்கு வந்துட்டு இடம் அடிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு இல்லைங்களா, ஃப்ரீடம் ஆஃப் ஃபெய்த், பிலீஃப் அப்படி சொல்றாங்க இல்லையா, அதான் அது. அப்படியே விட்டுறாங்க. இப்போ நான் உங்களை ஆராய மாட்டேன், உங்களை ஒரு தமிழரை அப்படியே ஏத்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். யாரையும் அப்படி என்ன ஏதெல்லாம் பாக்குறது இல்லை. திராவிடர் கழகத்துல அது ஒரு அடிப்படை கொள்கை, மூட நம்பிக்கை ஒழிப்பு. அப்படிதான் கடவுள் மறுப்பு அவங்க கொண்டு வராங்க. நீங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் அவங்க நிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த இடத்துலயும் RSS பாஜகவும் சொல்லக்கூடிய ஒரு சமூக பார்வை கிடையாது. இது வேற. இது தமிழ் சமூக சிந்தனை சார்ந்தது எல்லாமே. எம்ஜிஆர் எங்கள் தங்கத்துல வந்துட்டு பாடுறதுல ஒரு இது கதா கலட்சம் பண்றாரு, அது ஃபுல்லா பகுத்தறிவு தான். நிராகரிச்சுட்டு போக வேண்டியதானே எம்ஜிஆர். அது செய்யல. அவர் கருணாநிதிக்கு கருணாநிதிக்கு எதிர்கொள்கை கடைபிடிச்சாருன்றது உண்மை. ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கட்டுக்கோப்பை காப்பாற்றணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப நம்பிக்கையுடையவராக இருந்தாரு. புரியுதுங்களா? சோ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது.